எண்ணத்துக்கு வலிமை அதிகம். ஆனா நம்மகிட்ட இருக்கிற தூய்மையான எண்ணம் இல்லையே. தூய்மையான எண்ணமா மாறுறது ரொம்ப போராட்டம். இப்ப தூய்மையான எண்ணம் எப்படி தெரியுமா வரும்? நீங்க உறுதியா நிஜமா ஒருத்தர் நம்பி இருந்தீங்கன்னா, நாங்க தடுத்து ஆட்கொண்டு உங்க எண்ணத்தை என்ன பண்ணோம், வேலை செய்ய விடாம பண்ணி விடுவோம். அப்ப நீங்க தியானம் பண்ணும்போது எண்ணம் இல்லாத தியானத்தை உருவாக்குவீங்க. ஏன்னா உங்க எண்ணத்தை ஒழிக்கிறதுக்கான வேலைகளை நாங்க என்ன பண்ணுவோம்னா, எண்ணம் செயல்பட்டா உன் தியானம் வராது. அப்ப நீ பண்ற 10 நிமிஷம் 20 நிமிஷம் தியானத்துக்குள்ள எண்ணத்தை செயல்பட விடாம தடுத்து நிறுத்திடுவோம். அதான் எங்க ரோல். நீங்க தியானம் சொல்லி கொடுக்க சொன்னீங்கல்ல, அதான் தியானம் சொல்லி தர்றது. அப்போ உன் மனம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உன் காற்று வழியா போய் உன் இதயத்துக்குள்ள மனதை வேலை செய்ய விடாம நிறுத்தி போடுவேன். அப்போ உன் உடல்ல என்ன நினைக்கும்? உன் சுவாசம் உனக்கு உடல் ஃபுல்லா ஊடுருவி போய் உனக்கு உடலுக்குள்ள ஒரு வாகித்து ஒரு வேலை நடந்து அது வேலையை செய்யறதுக்கு இந்த மனம் வழி விடணும். புரியுதுங்களா? அப்ப வேலை முடிஞ்சோன்னா நான் வெளியில வந்துடுவேன். திருப்பி நீ மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ சாம்பார் வைக்க கிளம்பிடுவேன். புரியுதா? இந்த மாதிரி பல நாள் எங்களுக்கெல்லாம் பணி நடந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து போயிட்டே இருக்க முடியாது. மனமே இல்லாத ஒரு நிலைக்கு, அந்த எண்ணமே இல்லாத நிலைக்கு, அந்த எண்ணம் குறையிற தாட் குறையிறதுக்கு நீ உருவாகுன. அதை பயிற்சி பண்ணி அதை கொடுத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் அந்த தன்மைக்கே நம்மளை மாற்றி விட்டு போயிட்டார். நான் டெய்லியெல்லாம் வந்து உனக்குள்ள பூந்துக்கிட்டே இருக்க முடியாது, நீயே மாறு அப்படிங்கிற அந்த நினைப்பை கொடுக்கும்போது, அப்போ நமக்குள்ள பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பிரகாசமாகவும் ஆனந்தமாகவும் நமக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்குள்ளே என்னன்னா, நம்மளே நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எதுனால பிடிக்குதுன்னா, நம்ம மாற்றம் அடைஞ்சிருக்கோங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். ஆகா, இது மாற்றம் அடைஞ்சிருக்கோம், நம்ம ரெகுலரா இல்லை, ஓ இப்படி ஆயிட்டோமோ அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சிருச்சு. இதுதான் விஷயம்.